श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं श्रुणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பகவானுடைய முகமலர்த்தி அவன் ஆனந்தப்படுவது நம் ஒவ்வொருத்தருக்கும் இலக்காக இருக்க வேண்டும். உலகில் ஏதேதோ இலக்குகளை தேடி போவதை விட பெருமானுடைய ஆனந்தம், நாம் பண்ணுகிற சிறு தொண்டுகளைக் கண்டு அவருடைய திருமுகம் மலர்தல், இவற்றை நாம் இலக்காக கொள்ள வேணும். அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. என்ன செய்தால் பெருமான் மகிழ்ச்சி அடைகிறான்? பாகவதத்தை பாராயணம் பண்ண வேண்டும். தினமும் ஓரிரு ஸ்லோகங்களாவது படிக்க வேண்டும். பாதி ஸ்லோகமாவது படிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாமும் ஓரொரு நாளும் சிறிது சிறிதாக பாகவத புராணத்தை அனுபவித்து வருகிறோம். அதில் தற்போது ரிஷபர் தன் பிள்ளைகளான பரதன் முதலான 100 பண்ணும் உபதேசம், அதை கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த நாள் நாம் சந்திக்கும் போது பாகவதர்களோடே சேர்க்கை முக்கியம், அதை பற்றி ரொம்ப விளக்கமாக தெரிவித்தார், நாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது, கர்மத்தினால் பிறவி ஏற்படுகிறதா, பிறவியினாலே கர்மத்தை சம்பாதிக்கிறோமா, பாப புண்ணியங்களாலே பிறக்கிறோமா, அல்லது பிறந்ததாலே பாப புண்ணியங்களை சேர்க்கிறோமா, நாம் பிறந்த உடனே ஏன் நல்லது பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ஏன் சில தவறுகளில் ஈடுபடுறோம், தவறு செய்யணும்னு என் மனசு ஈடுபடலையே, ஆனால் தப்பு பண்ணிவிடுறேனே, யார் என்னை தவறு செய்ய தூண்டுகிறார்கள், நமக்குள்ளிருந்து தூண்டுபவன் பகவான் தானே. அப்படி இருக்கும்போது நான் தப்பு பண்ணினா அதையும் அவர் தூண்டினதாத்தானே அர்த்தம். அப்போ இதெல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளியா? இதை போல எத்தனை கேள்விகள் உள்ளன. இந்த கேள்விகளுக்கு தான் இப்போ ரிஷபர் சமாதானம் கூறுகிறார், தன் பிள்ளைகளை பார்த்து உபதேசிக்கிறார். மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவக சுகிருதக சாதவக. பிள்ளைகளே, பாகவதர்களோடே தொடர்பு கொள்ளுங்கோள். அவர்கள் மகாந்தர்கள், சமச்சித்தர்கள், அனைவரையும் சமமாக பார்க்க அறிந்தவர்கள், பிரசாந்தர்கள், சாந்தி அடைந்த உள்ளம் படைத்தவர்கள், விமன்யவக, கோபம் அவர்களுக்கு கிடையாது, சுகிருதக, எந்த பிராணிக்கும் துன்பம் செய்ய மாட்டார், எல்லாரும் நன்னா இருக்கணும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், சாதவக, சாதுக்கள். இப்படிப்பட்ட பக்தர்களோடையே எப்போதும் வாழுங்கள். இறைவனோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் அது எங்கோ வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு, அவன் இல்லாத இடத்திலும், அதாவது அவன் நேரே உலவி வராத இடத்தில் கூட பக்தர்கள் உள்ளார்கள். அப்ப அவர்களோட தொடர்பு கொள்ள வேணும். மேலும் கூறுகிறார், ஏவா மயீஷே கிருத சௌஹுதார்த்தாக ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு கிருஹேஷு ஜாயாத்மத ராதிமத்சு ந பிரீத்தியுக்தா யாவதர்த்தாச்ச லோகே. உலக விஷயத்திலேயே புத்தியை செலுத்திட்டு என்னிடத்தில் நினைப்பே இல்லாமல் இருந்தால் அவன் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறான். பிள்ளைகளே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பக்தி ஒன்றினால்தான் சம்சாரம் என்னும் பெருந்தடைய மீற முடியும். அது தவிர மீறுவதற்கு வேறு வழி கிடையாது. உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன, நான்யப் பந்தாக அயனாய வித்யதே தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி ந அந்யப் பந்தாக அயனாய வித்யதே. ஞானம் பெற்று பக்தி பெறுவது ஒன்றுதான் சம்சாரத்தை துறக்கும் வழி, வேறு மார்க்கமே இதுவரை சொல்லப்படவில்லை. அதைத்தான் பிள்ளைகளே உங்களுக்கும் சொல்லுகிறேன். பிரீத்திஹி ந யாவன்மயி வாசுதேவே நமுச்சதே தேகயோகேன தாவத். ஒருத்தன் வாசுதேவனை என்னிடத்தில் பிரீத்தி வைக்காமல் இருந்தால், பகவானிடத்தில் ஒருத்தர் பிரீத்தி பண்ணல, எத்தனையோ நல்லவராக இருக்கார் அப்படின்னு நம்ம பல பேரை பற்றி பேசுவோம் இல்லையோ, அவருக்கு பக்தி இல்லை சுவாமி, ஆனால் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். வாஸ்தவம், நல்லவர் தான், அப்போ இந்த லோகத்தில் நன்னாத்தான் இருப்பார். ஆனால் ஒரே ஒரு கட்டம், முக்தி அடைய மாட்டார். அப்போ நமக்கு இலக்கு எதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கு இவ்வுலகத்தில் நல்லவர்களாக இருத்தல் என்றால் பக்தி குறைவாக இருந்தாலும் போரும். அதில் கூட நான் பெரிய ஐஸ்வர்யம் படைத்தவனாக இருக்கணும், கோட்டீஸ்வரனாக இருக்கணும், இந்திர பதவி கிடைக்கணும், சந்திர பதவி கிடைக்கணும்னால் அதற்கும் பகவானிடத்தில் தான் கையேந்தி நின்றாக வேண்டும். அப்போ நல்லவனாக மட்டும் இருந்துட்டு போகிறேன், லோகத்துக்கு நல்லது பண்ணுவேன், அப்போ மறுபிறவி எடுத்தாக வேண்டும். வேற எந்த குறையும் அல்ல, மறுபிறவி எடுக்க வேணுங்கிற குறை உண்டு. யார் ஒருத்தனுக்கு பக்தி உள்ளதோ அவன் அனைத்து நல்ல செயல்களையும் செய்கிறான். அந்த செயல்கள் அத்தனையும் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறான். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை
நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நான் செய்கிற அனைத்து நற்செயல்களையும் நாராயணனுக்கென்னு சமர்ப்பிக்கிறேன். எப்போது செய்வேன்? அவரிடத்தில் பக்தி இருந்தாத்தான். அப்ப பக்தி இருந்து செய்யும் நற்செயல்களை பெருமானிடத்தில் சமர்ப்பித்து அதன் பலத்தையும் அவன் திருவடிகளில் சமர்ப்பித்தாலே முக்தி கிட்டும். அது இல்லாமல் இந்த புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணேன், அந்த புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த தர்மம் பண்ணேன்னால் புண்ணியம் கிடைச்சிடும். புண்ணியம் கிடைச்சதுக்காக வசத்தியா அடுத்த பிறவி கிடைக்கும், முக்தி கிடைக்காது. இந்த வேறுபாட்ட பிள்ளைகளே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யதா ந பஷ்யத்யயதா குணோகம் ஸ்வார்த்தே பிரமத்தः சஹசா விபஷ்சித் கதஸ்மிருதிர் விந்ததி தத்ர தாபான் ஆசாத்திய மைதுன்யம் அகாரமக்ஞः. இவன் ஏன் பிறக்கிறான்? கீழே இன்னைக்கு ஆரம்பிக்கிறச்சே சில கேள்விகள்லாம் பார்த்தோம் இல்லையோ, அதற்கு பதில் சொல்றார். முதலில் ஏற்பட்டது கர்மா. கர்மாங்கிறது என்னன்னைக்கு இருக்கும், அனாதி. இன்னைக்கு நேற்றுக்கு நான் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்கல. செயல்பாடுகள்ங்கிறது என்னைக்கு ஆரம்பிச்சது? என்றைக்குமே இருக்கும் இல்லையோ. அப்போ கர்மங்களை புரிந்து கொண்டே தான் இருக்கிறேன். கர்மத்தினால எனக்கு ஜென்மம் ஏற்படுறது. நாம் கர்மங்களை செய்ய செய்ய அவை பாபங்களாகவோ புண்ணியங்களாகவோ குத்தப்படுகின்றன. நாம் சாஸ்திரம் ஒத்துன்றதை செய்தால் புண்ணியம் கிடைக்க போகிறது, அது ஒத்துக்காத செய்தேன்னா பாபம் கிடைக்க போகிறது. அப்போ கர்மங்களை செய்தாலே பாப புண்ணியங்கள் கிட்டும். கர்மங்களை செய்யறதுக்கே உடம்பு வேணும். சுவாமி, உடம்பு இருக்கிறதுனால கர்மத்தை செய்தோமா, கர்மத்தை செய்தனால உடம்பு கிடைச்சதா? இது எப்படின்னா, எது முன்னாடின்னு ரொம்ப நாழியாக ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்கமோ இல்லையோ. விதை இருக்கிறதுனால மரம் முளைச்சுதா, இல்லை செடியினால் விதை கிடச்சிதா? வாஸ்தவம் தான். விதையை விதைச்சா தான் செடியை முளைக்கும், செடி மரமானாத்தான் பழுக்கும், பழுத்தாத்தான் விதை கிடைக்கும். அந்த விதையத்தான் திரும்ப இறைச்சாகணும்னா இப்போ இது ரெண்டில் எது முதல்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு தான் சொல்ல தெரியுமா? இதுக்கு பீஜாங்குர நியாயம்னு பேர். ஏதோ ஒன்று பிரவாகமாக அடுத்து அடுத்து அடுத்தடுத்துன்னு வந்து கொண்டு இருக்கும். எது முதலில்ங்கிறது தெரியாது. அதே போல் கர்மத்தாலே ஜென்ம, ஜென்மத்தாலே கர்ம. நாம் கர்மங்களை சேர்த்து வச்சுருக்கோம், அதனால தான் பிறவி அடைகிறோம். பிறவி அடைந்தோம், அதனால தான் கர்மங்களை பண்ணுறோம். இது மாற்றி மாற்றித்தான் வரும். அப்போ கர்மத்தால் ஜென்மம் ஏற்படும். பிறந்துட்டோம். பிறவி ஏற்பட்டாலே அஜ்ஞானம் நம்மை சூழ்த்து கொள்ளுகிறது. இங்கே தான் நன்கு நாம் புரிஞ்சுக்கணும். ஜீவாத்மாக்கள் பிறக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இயற்கையில் ஆத்மாவுடைய இயற்கை நிலைங்கிறது எது? இயற்கை தசைங்கிறது எது? முக்தாத்மா. முக்தாத்மாவாக இருக்கிறது தான் இயற்கை. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? பத்தாத்மா. இது செயற்கை. கர்மங்களாலே தலைப்பட்டு இருக்கிறோம், சம்சாரத்தில் பிறக்கிறோம், தலை இன்னும் நீங்கவில்லை, முக்தி அடையவில்லை. அப்போ நாமெல்லாம் பத்தாத்மாக்கள். யார் முக்தி அடைஞ்சிட்டாலோ அவர்கள்லாம் முக்தாத்மாக்கள். வேறுபாடு என்ன? அவளுக்கு கர்மங்கள் இருக்காது, நமக்கு கர்மங்கள் இருக்கு. அவள் பாப புண்ணியங்களை தொலைச்சுட்டா, நாம் இன்னும் பாப புண்ணியங்களை தொலைக்கவில்லை. அப்போ பாப புண்ணியங்கள்ங்கிற கர்மங்களாலே தலைப்பட்டு பிறக்கிறோம், அஜ்ஞானத்தாலே மறைக்கப்படுகிறோம். அஜ்ஞானம்னால் நாம் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது, தேகமே ஆத்மானு மருண்டு போவது, இதெல்லாம் அஜ்ஞானம். எல்லாம் நம்ம சொத்துன்னு நினைக்கிறது, நாம தான் பண்ணுறவான்னு நினைக்கிறது, நானே மனிதன் நானே சிங்கம்னு நினைக்கிறது. இல்லை, சிங்கம்ங்கிறது உடல், ஆத்மா வேறே. மனிதன்கிறது உடல், ஆத்மா வேறே. இப்படி ஒன்று வேறையா இருக்கிறச்சே தப்பா தேகமே ஆத்மானு புரிஞ்சுட்டு இருக்கேன். அடியேன் பகவானுக்கு அடிமை, ஆனால் நான் சுதந்திரன் இண்டிபெண்ட்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். இதை போல இருக்கிறதெல்லாம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் நம்மளை நன்னா மறைச்சு விடுறது. அப்போ ஆத்மா இயற்கையில் ஞானமே உருவானவர், இயற்கையில் ஆனந்தமே உருவானவர். ஆனால் அந்த இயற்கையில் நாம் இல்லை, செயற்கையாக கர்மங்களுக்கு தலைப்பட்டு பிறந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிறந்துட்டு இருக்கிறது தான் செயற்கை, பிறவாமல் இருக்கிறது தான் இயற்கை. முக்தனாக இருக்கிறது தான் இயற்கை, பிறந்துட்டு இருக்கிறதே செயற்கை. நாம் என்ன நினச்சிட்டு போனால், நாம் இப்போ பிறந்துட்டே இருக்கிறோம், இயற்கையாக பிறந்துட்டே இருக்கோம், ஆனால் செயற்கையாக மோட்சத்துக்கு போகிறோம். தப்பான செய்தி. முக்தனாக இருக்கிறது தான் இயற்கை. நாம் இப்போ பிறந்துட்டு இருக்கோம் பாருங்க, அது செயற்கை. செயற்கைனாலே ஏதோ ஒரு காரணத்தால் இருக்கணும் இல்லையோ. செயற்கையானா ஏதான ஒரு பழரசம் எடுத்துக்கிறோம், அதில் எசன்ஸ் எல்லாம் போட்டு கூட்டுறா பாருங்க. இல்லை நம்ம உடம்பு முகத்துக்கு பூச்செல்லாம் போட்டுக்கலையா, இப்போ அலங்காரம் பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும்னா செயற்கையை எத்தத்தையோ பண்ணிக்கிறோம் இல்லையோ. இந்த செயற்கைன்னு எப்போ கண்டுபிடிக்கலாம்? மேக்கப் முடிஞ்சு ஏதானோ எங்கேயோ பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கோம், இல்லை பரதநாட்டியத்துக்காக கச்சேரிக்காக